நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அந்த பெரும் கிருபையால் இன்றுடன் 22 தராவியை தொழுகைகளை தொழுது 21 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் இனி தொழ இருக்கின்ற தொழுகைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமானவை பொருந்திக் கொள்வானாக. நாம் நோற்று நோன்புகளையும் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய சில நுட்பமான நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமானவை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய இளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 26 ஜுஸ்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், சூரா காஃப், சூரா தாரியாத், சூரா தூர், சூரா நஜ்ம், சூரா கமர் ஆகிய சூறாக்களை அல்லாஹ்வுடைய இளப்பெரும் கிருபையால் இன்று ஓதி முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரத்துர் ரஹ்மான் துவங்கி இருக்கின்றது. அல்லாஹ் எஞ்சிருக்கக்கூடிய எல்லா அத்தியாயங்களையும் ஆயத்துகளையும் ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் நிறைய செய்திகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், படிப்பினைக்குரிய செய்திகளை சொல்லி தந்திருக்கிறான். இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அல்லாஹ் எச்சரித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நாம் பிறந்ததிலிருந்து இன்றைய தினம் வரை நம்முடைய நினைவில் இருந்தும் நினைவில் இல்லாமலும், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல்வேறு விதமான செய்திகள் நம்முடைய நாவிலிருந்து பேசியிருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷமான முறையில சில விஷயங்களை பேசியிருக்கோம். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக கோபத்திலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்திருப்போம், திட்டிருப்போம், ஏசியிருப்போம், சபிச்சிருப்போம், சாபமிட்டிருப்போம். இப்படி நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே ரப்புடைய பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் நம்முடைய வலதுபுறத்தில் இருந்து கொண்டு நம்முடைய பட்டோலைகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை, நம்முடைய உடல் உறுப்பிலிருந்து வரக்கூடிய அமல்களை ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டே இருக்கிறார் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எச்சரித்து சொல்றான். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால், இதுவெல்லாம் நம்முடைய மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் நீ எதை பேசினாயோ, உன்னுடைய நாவிலிருந்து எதை வந்ததோ, எதெல்லாவற்றிற்கும் நீ கணக்கு காட்டியே ஆக வேண்டும், நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று ரப்பு நமக்கு எச்சரித்து சொல்கின்றான். நம்ம பேசக்கூடிய பேச்சின் காரணமாக அரபில கூட ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அல் பலாவு மொக்கதும் பின்னுத்து. நீங்க என்ன பேசுனீங்களோ அதுதான் உங்களுக்கு சோதனைன்னு சொன்னான். நம்ம நல்ல விதமா பேசுனா அது நம்ம நன்மையா தீரும். நம்ம தவறான முறையில பாவத்தை பேசணும்னா, கோபத்துல சபிச்சம் என்று சொன்னால் அது நமக்கு தான் தீங்கு வந்து முடியும் என்பதுதான் அல் பலாவு மொக்கது பின்னுத்து. நீ என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கஷ்டமா வந்து முடியும் என்று சொல்லுவாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையா நமக்கெல்லாம் தெரியும். சொர்க்கத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 பெண்களை அல்லாஹ் மனம் முடிச்சு கொடுப்பார் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஒன்று அன்னை ஆசியா ரலியல்லாஹ், இன்னொன்னு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்துல மனம் முடிச்சு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஆசியா அம்மையார் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. இவங்க 2 பேரும் தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நைல் நதியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டியில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க தாயார் தூக்கி நைல் நதியில போடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏனென்று சொன்னால் அப்போ ஒரு செய்தி என்னன்னா, ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல வான சாஸ்திரங்கள் பார்க்கக்கூடிய இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்கும், பிறக்கக்கூடிய பிள்ளை உன்னுடைய ஆட்சி மொத்தமாக அழிச்சு உன்னே இல்லாம ஆக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல எந்த புள்ள ஆம்பளை பிள்ளை எல்லாம் பிறக்குதோ எல்லா பிள்ளையும் கொலை செய்ய என்று செஞ்சான். பிறகு கட்டளை போட்டான். அப்படி எல்லா பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளையும் கொலை செய்யப்பட்டாங்க.
ஃபிரௌனுடைய இந்த கட்டளை ஏற்று எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்குமா பொம்பளை பிள்ளையா இருக்குமா என்று எல்லாம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழும் பொழுது அன்னை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீ உன்னுடைய பிள்ளையை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய, ஒரு பொட்டியை தயார் செஞ்சு நைல் நதியில வச்சு என்ன செய்ய விட்டுரு, நான் பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு, நல்லா சொல்லிட்டான். அதே போல என்ன செய்யறாங்க, அந்த பெட்டிக்குள்ள நைல் நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சு நைல் நதியில விடுறாங்க. அந்த நைல் நதியை சுத்தி வந்து ஃபிரௌனுடைய வீட்டினுடைய பங்களாக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே இதை பார்க்குறாங்க அன்னை ஆசியா அம்மையார். அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஃபிரௌனுக்கு இல்லை பிள்ளை இல்லை. இதன் காரணமா அம்மா ஆசியா அம்மா சொல்றாங்க, இந்த பிள்ளையை நம்ம தூக்கி வளர்ப்போம், இது உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது, குர்ரத் ஐனி வளர்க்க, இந்த பிள்ளை எனக்கும் உங்களுக்கு கண்குளிர்ச்சியா இருக்கும், இந்த பிள்ளையை ஒன்று செஞ்சிடாதீங்க வளர்க்கலான்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, உனக்கு வேணும் இந்த பிள்ளை கண்குளிர்ச்சியா இருக்கும், எனக்கு கண்குளிர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டான் ஃபிரௌன். அப்படி அந்த நேரத்துல உனக்கு எனக்கு கண்குளிர்ச்சியா இருக்கும்னு அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருந்தான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கலாகதில மாத்தி இருந்திருப்பான். நைல் நதியில அல்லாஹ் மூழ்கடிக்காம அல்லாஹ் பாதுகாத்து இருந்திருப்பான். சொன்ன வாசகம் புரியுதுங்களா? குர்ரத் ஐனி வளர்க்க, எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சி அந்த புள்ள இருந்திருக்கும் என்று அன்னை ஆசியா அம்மையார் சொல்றாங்க. அந்த கேட்டு சரி எனக்கு உனக்கு கண்குளிர்ச்சியா இருக்குமா என்று திருப்பி ஃபிரௌன் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலோ இல்ல அமைதியா இருந்திருந்தாலோ அல்லாஹ் அந்த வாசகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சிருப்பான், மன்னித்து கலாகத்துல மாத்தி ஃபிரௌன் நைல் நதியிலிருந்து மூடிகரிக்கிறதுக்கு அல்லாஹ் பாதுகாத்து இருந்திருப்பான். ஆனால் அவன் என்ன செய்யல, அதை ஏற்றுக்கல. உனக்கு வேணும் அந்த புள்ள கண்குளிர்ச்சியா இருக்கும், எனக்கு இருக்காதுன்னு சொன்னது மாத்திர காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், அம்மா ஆசியா அம்மா என்ன செய்யறாங்க, ஃபிரௌனுடைய படையில இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்திலேயே வளர்ந்து நபியாக வந்த பின்னாடி அவர்கள் ஈமான் கொண்டுறாங்க. ஈமான் கொண்டதின் காரணமா அன்னை ஆசியா ரலியல்லாஹு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்குறான். அவங்க மிகப்பெரிய அந்தஸ்து பெறலாம். அது அடுத்தது இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா ஃபிரௌனை என்ன செய்யறான், மேலே எதிர மூழ்கடிக்கப்படுறான். காரணம் அந்த செய்தியை தாம் சொல்லக்கூடிய வாசகம் அது சில நேரங்கள்ல நன்மையாக முடியும், சில நேரங்கள்ல கெட்டதாக முடியும். எதை பேசுகிறோம் என்பதை தெளிவான முறையில் சிந்தித்து அந்த பேச்சு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இதன் மூலியம் சொல்லி காட்டுறான். அதே ஆசியா அம்மையார் இந்த ஃபிரௌனுடைய இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. யா ரப்பி அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி, எனக்கு அழகான ஒரு வீட்டை கொடுத்துரு. எப்படிப்பட்ட வீடு தெரியுமா, உனக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை சொர்க்கத்துல கொடுத்துறியா அல்லாஹ், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருன்னு கேட்கலாம். அந்த வீடு உலகத்திலே இருக்கலாம் சொர்க்கத்திலே இருக்கலாம். ஆனா அவங்க எப்படி கேட்டாங்க, சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ், உனக்கு பக்கத்துல ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ் என்று கேட்கிற மாத்திரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு உயர்ந்த சொர்க்கத்துல அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வீட்டை அல்லாஹ் ஹஜ்ரத் ஆசியா அம்மையாருக்கு கொடுத்தாங்க. காரணம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த துஆவினுடைய ஒவ்வொரு பொருளும் சிறப்பானதாக இருந்துச்சு. இப்படி நம்முடைய பிள்ளைக்கு நாம் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நீண்ட ஆயுள கொடுயா அல்லாஹ், சொத்து சுகத்தை கொடுத்துறியா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், பரக்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ், கல்வியானத்தை கொடுத்துறியா அல்லாஹ் என்று நம்ம எவ்வளவுதான் அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படும். இருந்தாலும் இப்படி துஆ கேட்கணும், குர்ரத் ஐனி யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வச்சிரியா அல்லாஹ், என் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் என் பிள்ளை சிறப்பான பிள்ளையா இருக்கணும் யா அல்லாஹ், உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கு மார்க்கத்திற்கும் உகந்த பிள்ளை ஆக்கி வச்சிரியா அல்லாஹ் என்ற எல்லா வித ஒட்டுமொத்த அர்த்தங்களை புரிந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் ஹஜ்ரத் அன்னை ஆசியா ரலியல்லாஹு கேட்ட துஆ. இந்த துஆவை ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைக்காக என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்று சில முஃபஸ்ஸிரீன் விளக்கம் தர்றாங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ குர்ரத் அயூனினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத் அயூனி வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவி மக்களை யா அல்லாஹ் எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வச்சிரியா அல்லாஹ் என்று இப்படிப்பட்ட அழகான துஆவை கேளுங்க என்பதாகும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்லி தர்றான். இது ஒரு செய்தி. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்ல நடந்து போகும்போது ஒருத்தர் பார்த்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க.
அவர் ரொம்ப சலிச்சுக்கிட்டு ஆமா ஏதோ இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏங்க இப்படி சொல்றீங்க? லாத்தக்குள் இப்படிலாம் சொல்லாதீங்க. குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபை நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, ரசூலுல்லாஹ் ஒரு நபர் என்ன செய்யறாங்க, நோய் விசாரிக்க போறாங்க. அவர் ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போனா அவங்களுடைய சுன்னத் என்ன தெரியுமா? லா பாஸதுஹு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய நோயை பரிபூர்ண ஷிஃபா தருவான், இதுவெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்ல, அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்று ரசூலுல்லாஹ் நோயாளிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதற்கு அந்த நபர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வயசான காலத்துல எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படியே குர்ஆன் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்குலாம் அங்க குத்துது, எனக்குல வலிக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும் அங்கங்க குச்சி கொதறுது, அப்படி புண்ணி பிணையுது, எனக்குல தெரியும் என்று அந்த நபர் சொன்ன மாத்திரத்துல இப்படிலாம் சொல்லாதீங்க, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இப்படிலாம் சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய நோயை பரிபூர்ண ஷிஃபா தருவான் என்று திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நபர் கேட்கல, என்னங்க சும்மா சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று ரசூலுல்லாஹ்ட திருப்பி அதை சொன்ன போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி உங்களுக்கு அப்படியே ஆகணும்னாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஒரு வாசனை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த துஆவை எடுத்துக்கொண்டு யாருடைய துஆ? அல்லாஹ் அக்பர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைக்குமா என்று ஒவ்வொரு சஹாபாக்கள் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நபர் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்று தன்னுடைய அந்த வேதனையை தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆறுதலை அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. உங்களுக்கு அப்படி ஆறு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவர் அந்த கஷ்டத்திலேயே மிகவும் துன்பப்பட்டு மௌத்தா போனார் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம்முடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையா இருக்கிறோம். வார்த்தை கொள்ளும் வெல்லும் என்று சொல்லுவாங்க. நாம் சொல்லக்கூடிய சொல்லு வெல்லும் கொள்ளும். நாம் எந்த வார்த்தையை புலங்குறோமோ அது நமக்கு வெற்றிக்குரிய வார்த்தையா இருக்கும். நம்ம எந்த வார்த்தையை புலங்குறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நரக படுகொலைக்கு தள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஒரு கடைசியா ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஷைத்தான் நமக்குலாம் தெரியும், இப்லீஸ் எப்படிப்பட்டவன் சொன்னா, அஸாஸில் அப்படின்னா மலக்குமார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உஸ்தாத். அவர் 2000 வருஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சொர்க்கத்துல, வானத்துல, பூமியில எல்லா இடத்திலும் சஜிதா செஞ்சாரு. அவருடைய சிரஸ், அவருடைய நெற்றி பூமியில எங்கேயுமே சஜிதா செய்ய இடமே கிடையாது. அப்படின்னு எல்லா இடத்துலயும் சஜிதா செஞ்சாரு. அவருடைய சஜிதா பூமியில் படாத இடம் பாவம் செஞ்ச இடம். அப்படி எல்லா இடத்துலயும் சஜிதா செஞ்சவரு, மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாத் இருக்கிறவரு, என்ன எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுத்திருந்தான்னு சொன்னா, அல்லாஹ் பட்டோலை வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட பட்டோலை? லவ்வுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பட்டோலை. அதுதான் நம்முடைய கலாக்கதிர். யார் எப்போ பிறப்பாங்க, எப்போ மூத்தா போவாங்க, எல்லா செய்தியும் அல்லாஹ் அதுலதான் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட லவ்வுல் மஹ்ஃபூஸை எட்டி பார்க்கக்கூடிய அங்கீகாரத்தை அல்லாஹ் இப்லீஸ் கொடுத்திருந்தான். முஅல்லிமுல் மலாயிகா, இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் உஸ்தாது, இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் உஸ்தாது. அந்த அப்படி ஒரு நாள் என்ன செய்யறாரு, எட்டி பார்க்கிற லவ்வுல் மஹ்ஃபூதுல அதுல ஒண்ணு எழுதி இருக்குது. உங்க கூட்டத்துல யாருக்கு, ஷைத்தானுடைய கூட்டத்தை பார்த்து, ஷைத்தான் தன்னுடைய மலக்குகளுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றான், உங்க கூட்டத்துல யாரோ வழி தவறி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய லவ்வுல் மஹ்ஃபூஸ் எது இருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய உஸ்தாதாக திகழக்கூடிய ஷைத்தானை முறையிடுறாங்க. யா உஸ்தாத் எங்களுக்காண்டி துஆ செய்யுங்க, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட வலுதவறிய கூட்டத்தை விட்டு நாங்களெல்லாம் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்கன்னு சொல்றோம்னே, அந்த உஸ்தாத் ஷைத்தான் என்ன செய்றாரு, அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாரு, யா அல்லாஹ் இந்த இவங்க எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிரு, அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு பாதுகாத்துன்னு சொல்லி துஆ செய்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன தப்பு செஞ்சாரு, யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாத்துன்னா துஆ செய்யணும், எங்க எல்லாரையும் பாதுகாத்துதான் துஆ செய்யணும். அவன் அளித்த பெருமையின் காரணமாக யா அல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் பாதுகாத்து அப்படின்னு சொன்னாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கக்கூடிய எல்லா மலக்கையும் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்ய சொன்னான்.
நான் எப்படி மனிதனுக்கு சரிதா செய்வேன்னு இப்ளீஸ் கேட்டான். கரெக்டான செய்தி தான். நம்ம மனுஷனுக்கு சரிதா செய்வோமா? நம்மளும் செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொன்னா செய்யணும். அல்லாஹ் தானே சரிதா செய்ய சொல்றான் ஆதம் நபிக்கு. அவங்க மனுஷன் தானே, நபியாக இருந்தாலும் மனிதர் தானே. சரிதான், அல்லாஹ் செய்ய சொன்னால் செய்ய வேண்டியது கட்டாய கடமை. அவன் செய்ய மாட்டேன்னு மாறுபட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் செய்த அத்துணை வருட இபாதத்தையும் அல்லாஹ் தூக்கி வீசினான். அவன் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அவன் அல்லாஹ்ட்ட முறையிட்டான். யா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுன்னு அல்லாஹ்ட்ட முறையிட்டான். என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் வழிகெடுக்கணும்னு எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டான். அல்லாஹ் அக்பர். சரி, தொலைஞ்சு போன அல்லாஹ் கொடுத்தான். அதோடு மட்டும் இல்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா நபர்களாலும் சபிக்கக்கூடிய நபராக நீ ஆகிவிட்டு அல்லாஹ் சபிச்சிட்டான். அதனாலதான் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவெல்லாம் சொன்ன செய்தி என்ன? ஒரே நோக்கம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவும் மிகவும் கவனத்தோடு பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒரு சமயத்துல நம்முடைய சொர்க்கத்துக்கும் சேர்த்து வைக்கும். நம்ம சில நேரங்கள்ல பேசக்கூடிய வார்த்தை சாதாரணமா பேசிக்குவோம், அது நம்ம சொர்க்கத்துல சேர்த்து வைக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். சில நேரங்கள்ல நாம் பேசக்கூடிய வார்த்தை பாவமான செயலாக போகிறோம், அது நம்ம நரகத்தில் தள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையாக, இம்மை மறுமையை வெற்றிக்குரிய வார்த்தையாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் முழுமையான முறையில் பொருந்தி கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை பொருந்தி கொள்வார்களோ அப்படிப்பட்ட சீதைத்தரமான வாழ்க்கையை நமக்கு தந்தல் புரிவானாக. இன்னும் குறிப்பாக பெண்களுக்கு உண்டான செய்தி, நரகத்துல மிகவும் அதிகமானவர்களை பெண்களை தான் ரசூலுல்லாஹ் பார்த்துதான் சொன்னாங்க. காரணம், எதுக்கெடுத்தாலும் தன்னுடைய நாவிலிருந்து அதிகமான சாபங்களை விடுவான். அவன் அழிஞ்சு போயிடும், அவன் நாசமா போயிடணும், எனக்கு தான் இப்படி செஞ்சுட்டா அப்படி பண்ணிட்டா என்று எக்காரணத்தை கொண்டும் யாரையும் சபிக்காதீங்க, அது தனக்கு தான் வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் கியாமத்துடைய நாள்ல நரகத்தில் அதிகமான முறையில் பெண்களை பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உதவியான அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய பெண்களை எல்லாம், ஆண்களையும் பெண்களையும் சீதவித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து சீதவிகளாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.